الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين. புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான உத்தமத்தில் தூதர் ஹாதமுல் அன்பியா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா ரபியுல் ஆஹிர் மாதத்துடைய 2வது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா நாளில் புரட்டினாலும் இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்துடைய மாதம் முழுவதும் உலகெங்கும் போற்றப்படக்கூடிய, பேசப்படக்கூடிய குதுபுல் அஃப்தார் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள், நாட்டு தேட்டங்கள், நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்துடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், மருத்துவமனை செலவுகள், நோய் நொடிகள், கந்திஷ்டிகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள் என்று எந்தெந்த தீங்குகள் எல்லாம் உலகத்தில் இருக்குமோ எல்லா விதமான தீங்குகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டு அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இந்த மாதம் முழுவதும் இறைநேசர்களை பற்றியும், குறிப்பாக கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் நாம் பேச இருக்கிறோம். அவர்களுக்கென்று நாம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை தஸவ்வுஃப், ஆன்மீகம் என்பதாக நாம் சொல்லுவோம். அந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் ஆன்மீகம் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்லாதது, புதிதாக தோன்றியது என்பதெல்லாம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஹதீஸுகளை நாம் உள்ளத்தால் அதை எடுத்து நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் நம்முடைய உள்ளம் வரை இறங்கும் பொழுது நாம் செயல்படுகிற விதங்கள் எல்லாம் ஆன்மீகமாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் சிறந்தவர்கள் யார் என்பதை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய பார்வையில் சிறந்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம், இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு. அதில் முதல் இடத்துல யார் பேர் இருக்கும் தெரியுமா? நம்ம பேர் தான் இருக்கும். நான் தான் நல்லவன், உலகத்திலே நான் தான் நல்லவன், அதுக்கடுத்து தான் எல்லாம் நல்லவர்கள் என்று நாம் பட்டியலிடும் பொழுது அதில் முதல் இடத்தில் நம்மை நாம் வைத்திருப்போம். அல்லது சிலர்களில் சில தலைவர்களை இவர்கள் சிறந்தவர்கள், இவர் என்னுடைய தலைவர் என்பது போன்றெல்லாம் நமக்கு பிடித்தவர்களை நாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். ஆனால் யதார்த்தத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், خير الناس من ينفع الناس.
மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், மக்களுக்கு பிரயோஜனமான முறையில் வாழக்கூடியவர். சில விஷயங்களை பார்த்து நாம் இவர் சிறந்தவர் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர் யார் என்பதற்கான விளக்கம் சொல்லும் பொழுது, கைருன் நாசி மை யன்ஃபஉன் நாஸ், மக்களால் யார் பிரயோஜனப்படுகிறார்களோ அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமான முறையில் வாழக்கூடியவர் தான் உங்களில் சிறந்தவர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சிறந்தவர்களாக வாழும் பொழுது, நல்ல முறையில் வாழும் பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நாம் இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும், இறைவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ வேண்டும். இறைவனுடைய நேசம் அதை தேடி பயணிக்கக்கூடிய பயணம் தான் ஆன்மீக பயணம். அப்படி அந்த ஆன்மீக பயணத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி தஆலா, மக்களில் இறைவனுக்கு ஆக பிரியமானவர்கள் யார் தெரியுமா? ஆக பிரியமானவர்கள் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியவர்கள். நம்ம உதவி செய்கிறோம், அது நம்ம கிட்ட வந்த உதவி அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் கடந்த வாரம் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னோம். நீங்கள் இறைவனை நெருங்குவதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி தான் நீங்கள் போயாகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாமல் நீங்கள் வேற எந்த வழியில நீங்க பயணிச்சாலும் இறைவனை நேசிக்க, இறைவனை நெருங்க முடியும். அதற்கான வழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை சரியான முறையில் புரிந்து எடுத்து நடப்பது வெளிரங்கத்தில் அல்ல, நம்முடைய உள்ளத்திலும் அதை வாங்கிக் கொள்வதுதான் ஆன்மீகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒரு குணம் உண்டாக வேண்டும். அந்த குணம் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி. நம்ம எத்தனையோ பேர் உதவி செய்யலாம். சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம காதுக்கு வரும்போது நம்ம பரிதாபம் பண்றோம், இறக்கப்படுறோம். இதுவும் நல்ல குணம். அந்த பரிதாபத்தின் எண்ணத்தின் விளைவாக நம்மகிட்ட மாற்றம் நடக்குது. நம்ம என்ன பண்றோம்? சில பேர் உதவி செய்யலாம். அந்த உதவிகள் எந்த விதத்தில் அமையும்? நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம், நம்மளால என்ன முடியுமோ அதை செய்வோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு குணம் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தே காட்டி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் சீனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சம்பந்தமாக ஒரு ரிவாயத் இருக்கிறது, அல்லது ஒரு பண வியாபாரம் என்பதாக சில ரிவாயத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பல வியாபாரி என்ன செய்கிறார்? வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தேன், இந்த வியாபாரத்தில் எனக்கு நஷ்டமாயிருச்சு. இதே வார்த்தையை நம்மள்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மளால ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ணணும். நம்ம பங்குக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஒதுங்கிடுவோம். அதே திருப்பி வந்து அவர் நின்னார்னா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டினாங்க. அந்த இடத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த கடனிலிருந்து இவரை காப்பாற்றப் போவது யார்? அதை கேட்டவுடன் சஹாபாக்கள் எதிர்த்து போயிட்டாங்க. போய் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மேல் மிச்சமான விஷயங்களை, தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இதுதான் நம்ம பண்ணுவோம், நம்மளால முடிஞ்சதை செய்வோம். அதே அவங்க செய்கிறாங்க. எல்லா பணத்தையும் வச்சு போய் அவருக்கு கொடுத்தாலும் கடன் அடையலை, இன்னும் கடன் மிச்சம் இருக்கு. மீண்டும் வருகிறார்கள் அந்த சஹாபி, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய கடன் இதை வைத்து அடைக்க முடியல, இதை வைத்து என்னுடைய கடனை தீர்க்க முடியவில்லை என்று வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு போகிறாங்க. எதுக்கு? இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் பார்க்கும்போது பள்ளிவாசலில் சில விஷயங்கள் வரும், அதை பேசி முடிச்சு வைப்போம் இல்லையா? இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு போகிறாங்க. போய் எல்லா மக்களும் ஒரு நன்மையை செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கான பங்கு கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறாங்க.
நீ ஒரு உதவி செஞ்சிருப்பா, நீ மிச்சம் இருக்கிறத மன்னிச்சு அல்லாஹ் நீ மன்னிச்சிரு. இப்படி கடைசி வரை ஒரு ஆளுக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது அவங்களை கடைசி வரைக்கும் கரையேற்றுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் அது. ஹஜ்ரத் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பல ரிவாயத்துகள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி வரும். உஹதில் அவர்களுடைய தந்தை ஷஹீதாகிறார்கள். அப்படி ஷஹீதானதற்கு பிறகு பெரிய ஒரு கடன் சுமை இவங்க மேலே இருக்குது. அதை எப்படியெல்லாம் தீர்க்க முடியும், ரசூலுல்லாஹ் எப்படிலாம் உதவி செய்ய முடியும் அப்படின்னா உதவி செய்வாங்க. எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குது அப்பெல்லாம். எந்த அளவுக்குன்னா நம்முடைய இந்த உதவிகள் எப்படி அமைஞ்சிருக்குது, உதவி செஞ்சுட்டா யாரையாச்சும் ஒரு டைம் போய் சொல்லிடணும். ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் போயிருப்பார், அடுத்து இன்னொரு ஆள் வருவார், அவரை பார்த்து போறாருல்ல அவர் இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி காட்டுற குணம் நம்மள்ட்ட இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியை பற்றி சொல்றாங்க. யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது யார் உதவி செய்யப்பட்டாரோ அவருக்கே தெரியாத விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்வாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு போருக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கெல்லாம் முன்னாடி போறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பின்னாடி வர்றாங்க. எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய ஒட்டகம் முடியாமல் இருக்கு, ரொம்ப வயசாகிடுச்சு. வேற ஒட்டகத்தை வாங்குறது எனக்கு காசும் கிடையாது, இருக்கிறத வச்சு நான் போயிட்டு இருக்கிறேன். போற வழியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்தாங்க. ஜாபிர், ஜாபிரை என்ன ஆச்சு, எதனால பொறுமையா போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் என்னுடைய ஒட்டகம் ரொம்ப வயசாயிருச்சு, இது நோய்வாய்ப்பட்டிருக்குது, இதனால் நடக்க முடியல, இதை தவிர எனக்கு வேற ஒட்டகமும் கிடையாதுன்னா. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் போய் தட்டி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய கையுடைய பரக்கத்து தட்டி கொடுத்ததுக்கு பிறகு இப்போ போனாங்க, இப்போ நான் சொல்றேன் நீ போ அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். யார்கிட்ட? அந்த ஒட்டகத்தில் சொல்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி வந்துட்டு இருந்தேனா, என்னுடைய ஒட்டகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும் பொழுது எல்லா படைகளை விடவும் நான் முன்னாடி போனேன். சந்தோஷமா நான் போயிட்டு இருக்கிறேன். போக போக பின்னாடியே வந்தாங்க ரசூலுல்லாஹ். பின்னாடியே வர்றாங்க. ஜாபிர் இப்ப எப்படி போகுது ஒட்டகம் அப்படின்னா, ஜாபிர் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு ஒட்டகம் அப்படின்னு. யா ரசூலுல்லாஹ் நீங்க தடவி கொடுத்ததுனால உங்களுடைய பரக்கத்துல நல்லா போயிட்டு இருக்குது. இதே இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, நீங்க தடவி கொடுத்ததுனால உங்களுடைய பரக்கத்துல அப்படின்னு. இதே நம்ம வேற யாருக்காச்சும் சொல்லிட்டோன்னு வைங்களேன், வலிமார்களுடைய பரக்கத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்துல, பத்திரிகையில எழுதுவாங்க, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ்வுடைய கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தினாலும் என்று எழுதுவாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் எழுதுறது வேற மாதிரி ஆகி போச்சு. அதெல்லாம் எழுதக்கூடாது, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அதோட முடிச்சுக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் கொடுத்த அந்த பரக்கத்தினால், தடவி கொடுத்ததினால் இந்த ஒட்டகம் இருந்த நோய் போய் ஷிஃபாவாய் ஆரோக்கியமா போயிட்டு இருக்குன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜாபிர் இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துடுறீங்களா? இல்லை யார் சொல்லணும், நீங்கள் எடுத்துக்கோங்கண்ணா. இல்லை இல்லை எனக்கு காசு விற்கணும், நீங்கள் நான் காசு கொடுத்து தான் வாங்குவேன் நான் சொல்லலாம். விலை பேசப்படுகிறது. அப்படி விலை பேசுனதுக்கு பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார் சொல்லலாம் நீங்கள் இந்த ஒட்டகத்தை வாங்கிட்டீங்கன்னா நான் வர்றதுக்கு வேறு வாகனம் கிடையாது, அதனால் மதீனாவுக்கு வர வரையும் அந்த ஒட்டகத்தை வச்சுக்குவான்னு கேட்குறாங்க. சரி நீங்கள் வச்சுக்கோங்க, இதிலே பயணம் பண்ணுங்க, மதீனாவுக்கு வந்த பிறகு நான் ஒட்டகத்தை வாங்கிக்கிறேன் சொல்லலாம். போர் முடிகிறது. பின்னாடி மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவிற்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தோடு நிற்கிறாங்க. சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த ஒட்டகத்துக்கு இவ்வளோ விலை பேசியிருந்தேன்,
அதையும் கொடுங்க, அதை விட அதிகமாகவும் கொடுங்க. இந்த சொல்கிற இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. இதையும் கொடுங்க, அதுக்கான விலை நான் என்ன விலை பேசணுனோ அதையும் கொடுங்க, அதை விட அதிகமாகவும் கொடுங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு விலையை அந்த காசை கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகத்தை ஒப்படைச்சிட்டு ஜாபிர் எல்லாம் திரும்பி போகிறாங்க. போகும்பொழுது மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. ஜாபிர் எங்கே போகிறீங்க அப்படின்னு. யாரும் சொல்லுதா, ஒட்டகத்தை விட்டுட்டு நான் போகிறேன், வாங்க இந்த ஒட்டகம் உங்களுக்கு பரிசுன்னாங்க. அதாவது ஏதாவது புரியுதா? அதில் ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சுருக்கிறாங்க உங்களுக்கு. ஒட்டகத்துக்கு ஷிஃபா கிடைச்சது ஒன்று, ஒட்டகத்தை திருப்பி அவங்கள்டே கொடுத்துருக்குறாங்க ஒன்று, இடையில ஒன்று நடந்திருக்குது, காசு கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கே அது புரியல. இதை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியாது, என்னடா இது அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்த்தா தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அது எப்படி உதவி செய்யணும், நம்ம யாருக்கு உதவி செய்கிறோமோ அவங்களுக்கே தெரியாத மாதிரி உதவி செய்யணும். இந்த குணங்கள் வழிமார்களிடத்தில் நிச்சயமாக இருக்கிறது. சரினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தா சில உதவிகள் செய்வாங்க மாறு வேடத்தில், அதாவது தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டு ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது கூட போய் உதவி செய்வாங்க. இவங்க தான் ஹலீஃபாங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்க வேண்டும் உதவிகள். ஆனால் நம்முடைய உதவிகள் உதவி செஞ்சால் ஊருக்கே தெரிகிற மாதிரி இருக்குது. சரி, நான் இதையும் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னு சொன்னால் சில உதவிகள் செய்யும்போது நம்மள்ட்ட ஒரு நோக்கம் இருக்கணும், இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அது அவங்களும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அந்த ஒரு நல்ல நியத்தோடு நம்ம அதை விளம்பரப்படுத்தினாலும் தப்பு கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் பார்த்த ஒரு விஷயம், காசாவுடைய மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க குறிப்பாக தென் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் இருக்கிற மக்கள் காசாவுடைய மக்களுக்கு உணவுக்காக வேண்டி காசை அனுப்பி, அந்த காசு அரபு நாட்டில் போய் அது வேறு மாதிரி கடைசியில் அது உணவாக இது வரைக்கும் 3 தடவை அவங்க உணவு கொடுத்துருக்குறாங்க காசாவுடைய மக்களுக்கு. இதை பார்த்துட்டு இன்னொரு விஷயமும் நடந்தது. சமீபத்தில் நான் நேற்று பார்த்த ஒரு விஷயம், காயல் பட்டணத்துடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து காயல் உதவி குழுமம் என்பதாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி காசாவுடைய மக்களுக்கு உணவு அனுப்பியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் இவ்வளவு விஷயங்கள், சரி இஸ்லாமியர்கள் நம்ம எடுத்துக்கலாமே. அதாவது நேற்று அல்லது முந்தானத்து ஒரு செய்தி ஒன்று வருது, குளோபல் ஸ்முட் ஏதோ ஒரு பேர், அதாவது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து காசாவுடைய மக்களுக்கு கப்பல் மூலமாக உணவு அனுப்புகிறாங்க. கப்பல் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு கப்பல் படை போனால் எப்படி இருக்கும், 50 கப்பல் போதும், படகுகள் அதோடு சேர்த்து படகுகளும் போகுது. கடைசியில் அங்கே போய் சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் அதை பிடிச்சிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி சில கப்பல்கள் உள்ளே போனதாக செய்தி வருது. நம்ம ஒன்று யோசிக்கணும், நம்முடைய மக்களுக்காக வேண்டி, முஸ்லீம்களுக்காக வேண்டி மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் கூட கவலைப்படுறாங்க. இஸ்லாமிய நாடு அப்படின்னு சொல்கிறவங்க வாய் குத்திட்டு இருக்கிறாங்க. பேசுறதுக்கு யாரும் வரல. இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்ரேல், அதாவது பலஸ்தீனை அழிப்பதற்காக வேண்டி ஒரு 20 அம்ச ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை ஒத்துக்கிட்டா நாங்கள் ஒன்றுவோம் அப்படின்ட்டு அமெரிக்கா வருது. சொல்ல போனால் அதை ஏற்றுக்கொண்டால் பலஸ்தீனம் அழிஞ்சிடும். அதை சொல்றதுக்கு வெளியில யாரும் வரல. சொல்ல போனால் நேற்று நடந்த ஒரு விஷயம், கத்தாருடைய அரசர் இது பலஸ்தீனுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு பேசுறார். நம்ம யோசிக்கணும், நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம். இந்த உதவி செய்யக்கூடிய குணம் என்பது, நான் எதுக்கு பேச வந்தேன்னா, விளம்பரப்படுத்துறது இருக்கு இல்லையா, அது நல்ல நோக்கத்தில் இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதே நாம் செய்யக்கூடிய உதவிகள் பெரும்பாலும் நாம் உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது உலகத்துக்கல்ல, யாருக்கு உதவி செய்கிறோமோ அவங்களுக்கே தெரியாத மாதிரி உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வழிகள் கோமான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது. நம்ம அதாவது வழிமார்களை மட்டும் பேசிட்டு வந்தால் ஏன் இதை மட்டும் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிருந்தது. அதனால் இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது நான் ஆரம்பத்துலேருந்து வரேன். ஓசுலாத முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி உதவி செய்வாங்க
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது இன்றைக்கி நமக்கு தெரிகிற விஷயம். கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தா, அவங்க தஜ்லாவுடைய நதிக்கரை ஓரமாக போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா ஒரு ஃபகீர், அதாவது ஒரு ஏழை அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி அழுது கொண்டு உட்கார்ந்துருக்கும்போது அந்த இடத்தில் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் போய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் கப்பலில் பயணிக்கலாம், படகுல பயணிக்கலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் என்கிட்ட காசு கிடையாது. அந்த கப்பல், அந்த படகை பயணிக்கிறவர், அதாவது படகை ஓட்டுறவர் யார் அப்படின்னா என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், எனக்கு ரொம்ப பழக்கமானவர். சரி பேசி வச்சுட்டு, அதாவது நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசலான்னு வந்தவங்க. அப்படி ஏறி படகுல உட்காந்துருக்கும் பொழுது மற்றவங்களும் உட்காந்துருக்குறாங்க. படகுல யாரெல்லாம் பயணிக்க வந்தாங்களோ எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு கீழே இறக்கி விட்டு போயிட்டார் அவர். ஏழை, அவருக்கு காசு கொடுக்க முடியல, இத்தனைக்கும் பழக்கமானவர். சரி பேசிக்கலாம், பின்னாடி தரேன் அப்படின்னு நான் பேச போனேன். ஆனால் என்னை இறக்கி விட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லை, எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. இது கேட்ட கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்தில் கண் கலங்குகிறார்கள். அது யார் அப்படின்னு விசாரிச்சுட்டு கடைசியில் அவர்கிட்டே போகிறாங்க. அந்த படகு ஓட்டிகிட்டே போய் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் மட்டுமல்ல, எந்த ஒரு ஏழை காசு இல்லாமல் இருந்தாலும் அவரை நீ படகுல ஏற்றிக்கணும், அவருக்கான காசை என்கிட்ட வந்து வாங்கிக்கணும். கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இந்த காசை வச்சுக்கோ, யார் யாருன்னா காசு இல்லாமல் வர்றாங்களோ அவங்களால நீ இந்த காசில் இந்த தொகையை நீ பயணிக்க வைக்கணும். காசு பத்தலையா, காசு முடிஞ்சிருச்சா, மறுபடியும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னா. இப்படி உதவி செய்தவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த உதவி செஞ்சது அவருக்கு கூட தெரியாது, யாரு அழுதுட்டு உட்கார்ந்தவருக்கு கூட தெரியாது. இப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். அது மட்டும் இல்லை, சில விஷயங்கள் நடக்கும். வழிமாறுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான உதவி என்பது ஒரு பக்கம், அதே நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்கள்லாம் பார்த்தா நமக்கு என்னடா இது இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு முரீத், அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தோழரை அழைத்து கொண்டு வாங்க கௌசுல் ஆலத்திட்ட போகலாம் அப்படின்றார். அவர் யார் அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது சுத்தமாக பிடிப்பு இல்லாத ஒரு ஆள். நான் இந்த மாதிரி பெரிய ஆட்கள்கிட்ட, நான் ஷேகுமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கள்ட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னாரு. இல்லை வந்து தான் பாருங்க அப்படின்னு சொல்லி கௌசுல் ஆலத்துடைய சிஷியர் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா அந்த நேரத்தில் தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 50, ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் 100 அரபு நாட்டு குதிரையை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அரபிய குதிரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி 100 குதிரையை அல்லது ஒரு 50 குதிரையை வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தா நமக்கு எப்படி தோணும்? இன்னைக்கு நடக்கிற கல்யாணங்களில் பார்க்குற செலவுகள் நமக்கு எப்படி தோணுது? இதுக்குதான் இது செலவு, இதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அவர் நினைச்சார். ஏன் இவ்வளவு செலவு பண்ணி, ஒரு குதிரை இருந்தாவே பயணிக்கிறதுக்கு போதுமே, எதுக்கு 50 வாங்கி வச்சிருக்கிறாரு? இதுக்கு தான் நான் வரல அப்படின்னாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு. போய் பார்த்துட்டாங்க, திரும்பி வந்தாச்சு. அவருக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, எதுக்கு இந்த வீண் விரயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க, எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள். அதாவது அரபு நாட்டு குதிரை அப்படிங்கிறது நம்ம ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலத்தில் விலை உயர்ந்த ஒரு கார், உலகத்திலே நம்பர் 1 கார் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த விலை தான் அரபு நாட்டு குதிரையுடைய ஒரு குதிரையோட விலை. அதில் 1 வாங்கினா போதாத, ஏன் 50 வாங்கி வச்சிருக்கிறார் இவர் அப்படின்னு. சில காலங்கள் கழிகிறது, யார் அப்படி நினைச்சாரோ அவருக்கு ஒரு நோய் வருது. அந்த நோய்வாய்ப்பட்ட பிறகு அந்த நோய்வாய்ப்பட்டவர், அதை நினைச்சவர் மருத்துவர்கள்ட்ட போகும்பொழுது எல்லாம் கைவிட்டாச்சு. கடைசியில் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு மருத்துவர் சொல்கிறார், உன்னுடைய நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா அரபு நாட்டு குதிரை இருக்கு இல்லையா,
அந்த குதிரையுடைய இதயம் தேவை. அந்த இதயத்தை எடுத்து தான் உனக்கு சிகிச்சை பண்ண முடியும். இன்றைக்கி பாம்புடைய விஷயத்தை வச்சு சிகிச்சை பண்ணுற மாதிரி அந்த நேரத்தில் இருந்த ஒரு விஷயம், அரபு நாட்டு குதிரையுடைய இதயத்தில் அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தத்தில் அந்த சின்ன பிசுறு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் உன்னுடைய நோயை சரிப்படுத்த முடியும். அதுவும் ஒன்று தேவை கிடையாது, 50 தேவைன்னா. இப்போ அந்த நேரத்தில் அவர் அழுதுகிட்டே வராங்க. ரோசலாடம் ரதியல்லாஹு இடத்துல வராரு. சரி, நம்ம அப்போ தான் அவருக்கு புரிய வருது இவங்க எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, 50 அவங்க இருக்குது, நம்ம எப்படியாச்சும் போய் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு போகும் பொழுது, போகிற வழியில் இவர் என்ன நினச்சிட்டு போகிறாரு, நம்ம எப்படின்னா போய் கேட்க போகிறோம். யாரும் சும்மா தூக்கி காசு கொடுத்துட மாட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட போய் காசு கேட்க போகிறதா இருந்தால், உதவி கேட்க போகிறதா இருந்தால் என்னவெல்லாம் யோசிச்சுட்டு போவாங்க கேட்க போகிறவங்க. அப்படி இவர் யோசிச்சுட்டே போகிறாரு, நம்ம எப்படி போய் கேட்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போகும் பொழுது கடைசியில் அங்கே போய் நிற்கிறாரு. ரோசலாடம் ரலியல்லாஹு சிரிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவர் நினச்சது அவங்களுக்கு தெரியும், இவருடைய உள்ளத்தில் என்ன போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல சொல்லுகிறார்கள், இதெல்லாம் உனக்கு தான்ப்பா வாங்கி வச்சிருக்கிறேன், நான் இதெல்லாம் உனக்கு தான் நான் வாங்கி வச்சிருக்கிறேன். ஒரு நாள் நீ கடத்தருவில் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது நான் உன்னை பார்த்தேன். நோய்வாய்ப்பட்டிருந்தா சில சிம்டம்ஸ் மூஞ்சில் தெரியும், முகத்தில். சில பேருக்கு நெத்தி வேர்த்துட்டே இருக்கும், அது ஒரு நோயுடைய அறிகுறி. அந்த மாதிரி சில அந்த அறிகுறியை நான் பார்த்தேன். இந்த நோய் உனக்கு இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இந்த நோய்க்கு நீ எங்கே போய் சிகிச்சை தேடுவே அப்படின்னு நான் யோசிச்சேன். உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த 50 குதிரையை நான் வாங்கி வச்சிருக்கிறேன். இதுக்கு நீ உணவு போடவும் தேவையில்லை, அது என்னுடைய ஆட்கள் பார்த்துக்குவாங்க. நீ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு குதிரையை நீ எடுத்து போயிட்டு வரணும். இப்படி சில உதவிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதவியை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அவர்கள் செய்கிற விஷயங்கள், அதற்கு பின்னால் பல மர்மங்கள் இருக்கும். யாருக்கு உதவி செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கே தெரியாத மாதிரி உதவி செய்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வழியில் வந்த வழிமார்களும் அந்த மாதிரி தான். இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்து, இது செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, சுன்னத்து தானே, நான் அடிக்கடி இந்த பள்ளியில் நான் கேட்குற வார்த்தை இது சுன்னத்து தானே, ஒன்றும் கடமை கிடையாது. இதுக்கு வக்காலத்தை வாங்குறது 4 பேர். நாம அல்லாஹ்காண்டி தொழுகிறோம், அது போதும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யார் இறைவனை நெருங்க வேண்டும் என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி தான் நம்ம போகணும். நான் சொல்லிட்டேன். நாம் இறைவனை நெருங்குவதாக இருந்தால் அதற்கு ஒரே வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேணி நடப்பது, அவர்கள் சொல்படி நாம் நடக்கிறது. அவங்கள தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளுடைய விஷயத்தை, இதே கௌசுலாதம் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். கௌசுலாதம் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஒரு தஜ்லா நதிக்கரை ஓரம் ஒரு வலி உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் இபாதத்திலே இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்கள நான் எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி கௌசுலாதம் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க. அவங்க போகிற நேரம் பார்த்து, அதாவது அசர் நேரம் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, அது காலையிலேயே அங்கே இருந்து தொழுதுட்டு இருந்த ஆள் போயாச்சு. சரி, போய் தேடி பார்க்கும்பொழுது அங்கே ஆள் இல்லை. அங்கே இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஆள் இங்கே தொழுதுட்டு இருந்தாங்க, இபாதத்திலேயே இருந்தாங்க. அந்த இபாதத்திலேயே இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தோம், அவ்வளோ பெரிய ஆள் அவங்க அப்படின்னு மக்கள் பார்த்தவங்களாம் பாராட்டுறாங்க. நம்ம ஒன்று விளங்கிக்கணும், ஒரு ஆளை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. வெளி தோற்றத்தை பார்த்து, அவருடைய சூழ்நிலைகளை, அவருடைய சூரத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அந்த இடத்துல கௌசுலாதம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறாங்க, சரி எங்கே தொழுதுட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டாங்க. இடத்த காட்டப்படுது, ஒரு மணலில் அவங்க தொழுது இருக்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, நல்லா பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, நீங்கள் பெரிய வலியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாங்க. இதே நம்ம சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு ஆலிம் சார் இன்னொரு ஆலிம் சார் பற்றி சொன்னால் எப்படி இருக்கும், இவர் பொறாமையில் சொல்கிறாருப்பா அப்படின்னு நம்ம போயிடுவோம். அங்கே இருந்தவங்க அதுதான் நினச்சாங்க. கேட்டாங்க, எதனால இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் இடத்த போய் பாருங்கள்,
தொழுதிருக்கிறார்கள். தொழும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை சேர்த்து வச்சிருப்பாங்க அல்லது கொஞ்சம் விரிச்சு வச்சிருப்பாங்க. எல்லா மதகுடைய கிதாபிலே அது விஷயம். ஆனால் அவர் தொழுது எப்படி இருக்குன்னா, இப்படி கையை விரிச்சுட்டு இப்படி இருக்கும். அந்த மாதிரி கையை வச்சு தொழுதிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு விஷயம், அதுவும் சொல்ல போனால் அதுக்கு மாற்றமாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை விட்டவன் வழியாக இருக்க முடியாதுன்னா கௌசுலாக முடியலாம். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் என்பது எவ்வளவு முக்கியமானது. ஹைருல் பஷரி பஅதல் அன்பியா பித்தஸ்தீக், மனிதர்களில் எல்லாம் நபிமார்களுக்கு பிறகு சிறந்த ஒரு மனிதர் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் விட்டா கூட நான் வழி தவறிடுவேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை விட்டுட்டு அதுக்கு காரணத்தை தேடிட்டு நான் அல்லாஹ்காண்டி செய்கிறேன் அப்படின்ட்டு. தயவு செய்து நீங்கள் இறைவனை நாடி இருந்தால், இறைவனுடைய பொருத்தத்தை நாடி இருந்தால், அதற்கான ஒரே வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை நமக்கு காட்டி தந்தாங்களோ அந்த வழியில வாங்க. அதற்கு மாற்றமான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை நாம் பேச வேண்டும். அதுக்கு நம்ம அதாவது அந்த சுன்னத்தை நிலைநாட்டப்படுவதற்கு யார் உறுதுணையாக இருக்கிறாங்களோ, காரணமாக இருக்கிறாங்களோ, அந்த சுன்னத்தை அவர் செஞ்சால் அந்த தன்மை நமக்கு கிடைக்கும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழிதான் இறைவனை அடைவதற்கான வழி. குறிப்பாக நாம் இப்போ பேச வந்த ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர், இறைவனுடைய நெருக்கத்தை அதிகமாக பெற்றவர் யார் என்று சொன்னால் அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பிரியமான ஒரு அடியார் யார் என்றால், மக்களுக்கு யார் பிரயோஜனமான முறையில் வாழ்கிறாரோ அவர்தான் இறைவனிடத்தில் நெருக்கமானவர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. அந்த விஷயம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ வழிமார்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பேசணும். அல்லாஹ்விடத்தில் நம்ம எதுக்கு போராடிட்டு இருக்கிறோம்? வெற்றி பெற வேண்டும். வெற்றிக்கான அடையாளம் என்ன? சொர்க்கத்துக்கு போகிறது. அதுதானே. சொர்க்கத்துக்கு ஒரு ஆள் போயிட்டார்னா அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். நாம் சொர்க்கத்தை இலக்கா வச்சு பல பேர் ஓடிட்டு இருக்கிறோம். இறைவனிடத்தில் சொர்க்கம் பெருசா அல்லது அவனுடைய பிரியமான அடியார் பெருசா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாங்க. சொர்க்கத்தை விட இறைவனால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் பெரியவர். ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா, சொர்க்கம் சின்ன விஷயத்துக்கு கூட அல்லாஹ் கொடுத்துருவான். இது நான் சொல்லலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வெட்டினார் அப்படின்னா அதற்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை, நான் சொர்க்கத்தில் மிஅராஜிற்கு சென்றிருக்கும் பொழுது சொர்க்கத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன். சொர்க்கத்தில் சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். இப்போ இவருடைய விஷயத்தில் நான் கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருடைய விஷயத்தில் எனக்கு சொல்லப்பட்டது, இவர் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துடைய கிளை, மரம் கிடையாது, ஃபர்ஸ்ட் சொன்னது மரம், மரத்துடைய ஒரு கிளை போக்குவரத்துக்கு இடையூறா இருந்தது, அதை நீக்கினார் அவர். இதற்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுத்தாங்க. சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட சொர்க்கம் கிடைச்சிடும். அதனால தான் சொல்றேன், சொர்க்கம் என்பதை விட, இறைவனிடத்தில் சொர்க்கம் என்பதை விட இறைவனுக்கு உகப்பான அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை மதித்து வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நம்மை நேசிப்பார்களோ, அவர்கள் சந்தோஷப்படுவார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததியருக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நிரந்தரமாக்கி தந்திடுவானாக. நாம் இந்த ஜும்மாவுடைய சபையில் எப்படி ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூடக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.